அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை பிளந்து நம் தேவன் நம்மை வழி நடத்துகின்றார். செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையே. எல்லாவித சோதனையும் நம்மை விடுவிக்கிற தேவன். பலவித சோதனையால் புடமிட்டிருந்தோம், எல்லாத்தையும் பொன்னாக மாற்றுகிற தேவன் நம் தேவன். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே. புது இருதயம் தந்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைகளை காண்டோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உன் நெற்றி வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லாம் காரங்களை தட்டி உன் துக்க நாட்கள் கர்த்தர் பினிஷ் பண்றார். இட் இஸ் பினிஷ். ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது 7 வார்த்தை, இட் இஸ் பினிஷ். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது கர்த்தர் சொன்னார். அதே வார்த்தை இங்கே சொல்லுகிறாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ எந்த அளவுக்கு துக்கப்பட்டு, எந்த அளவுக்கு வேதனை, எந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு, எந்த அளவுக்கு கஷ்டப்பான வாழ்க்கை வாழ்ந்து காண்பா தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பேசுகிறாரு, உன் துக்க நாட்கள்
முடிந்து போகும். உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஒரு சில ஆண்டுகள் முன்பதாக, அப்போ எனக்கு கார் கிடையாது, டூ வீலர் கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஓட்டர் சைக்கிள் வச்சுருப்பேன். அதில் தான் சென்னை முழுவதும் சுற்றுவேன். ஒரு சைக்கிளில் அது டபுள்ஸ் வேற போவேன். ஒரு 80 கிலோ வெயிட் கார் வச்சு டபுள்ஸ் போகும் அந்த நாட்களில். ஐயா பரலோகத்திற்கார் இறந்து போய்ப்போ என் ஆவிக்குரிய தகப்பன் தினம் தான் வருவார். என்னப்பா இன்னைக்கு எங்கே போகணும், யார் விசிட் பண்ண மாதிரி ஆண்டு எங்கே போக சொல்லியிருக்காரு கேட்பார். நான் சொல்லுவேன். குறிப்பிட்ட நாள் டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு, ஐ வாஸ் ரயில்வே வீட்டு 5 மணிக்கு வந்துட்டு பிடிச்சிட்டு ஆயத்தமுக்க ஜோமன் உட்காந்துட்டு இருக்க அந்த ஐயா வந்தார். ஆனால் ஒரு வீட்டுக்கு ஆண்டு போக சொல்கிறாரு, போகலாமான்னு. வாப்பா போகலான்னு. டபுள்ஸ் தான் போகிறோம். ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு போன பொழுது அந்த குறிப்பிட்ட வீட்டுக்குள்ளே கதவு சாத்தப்பட்டிருக்கிறது. வீட்டில் ஒரே அட்டி தட்டி சண்டை நடக்குது. உள்ள புருஷன் மனைவி பயங்கரமான சண்டை. வாயு வழியா கை வழியா புருஷன் மனைவி புருஷனை போட்டு அடிக்கிற ஒரே பயங்கர போராட்டம். உள்ள பெரிய யுத்த காலம் தான். அது கதவை தட்டின உடனே திறந்த உடனே ஐயோ பாஸ்ட் வந்துட்டார் சொல்லிட்டு நம்ம கண்ணை தொடச்சிக்கிட்டு சரி பண்ணலாம், ஐயா சரி பண்ணிக்கிட்டு முடியலாம், ஒழுங்கு பண்ணிக்கிட்டு வாங்க 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 எல்லோருமா 2 புருஷ பாண்டு 2 பேர் எழுதியிருக்கா. புருஷன் மனைவி எழுதியிருக்கிறார்கள். புருஷ மனைவிகள் சண்டை, புருஷ மனைவிகளில் சண்டை. ஆண்டு இருக்கிற சூழ்நிலை விளக்கினார். எதுக்காக சண்டை நடக்குது, எதுக்காக பிரச்சனை, எதுக்காக வேதனை, எதற்கான கசப்பான காரியங்கள் கத்த சொன்னார். ஒன்றும் பேசலை. சிஸ்டர் உங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க. ஐயா அவங்க பைபிள் எடுத்து பிரதர்னு பைபிள் எடுத்துக்கிட்டாங்க. உட்கார வைத்து இன்னைக்கு டைம் சொல்கிறேன், டேட்டு டைம் போட்டுக்கங்கண்ணே, எழுதிக்கங்கண்ணே சொன்னேன். கடவுள் ஆண்டவர் இயேசு வசனத்தை அந்த மக்களுக்கு தந்து நான் சொன்ன காரியம், அடுத்த வருஷம் இதே நேரத்தில் கையில் பிள்ளை இருக்கும். திருமணமாகி 15 வருஷம் அந்த தம்பதியர் குழந்தையே கிடையாது. குழந்தையால் நிமித்தமாக அந்த குடும்பத்தை பிரச்சனை. சொன்னேன், அடுத்த வருஷம் இதே நேரத்தில் கையில ஒரு ஆண் குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாய். யார் சொன்ன? பைபிள் யார் சொன்னது? எந்த இடத்துல வருதுங்க? எங்க வருதுங்க? எலிசா தீர்க்கதரிசி தங்குகிற வீட்டில் அந்த தேசத்து வருகிற பொழுது அங்கே தங்குவார். எலிசா தீர்க்கதரிசி போஷிப்பதற்கு எல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த குடும்பத்தை சகோதரி வைத்திருப்பார்கள். குறிப்பிட்ட நாள் தங்குற பொழுது அவள் உள்ளம் துக்கமாக இருந்தது. தன்னுடைய வேலைக்காரன் கையாசையை பார்த்து அந்த அம்மா துக்கமா இருக்க என்ன விசாரி என்றார். இவர் விசாரி. ஆனாலும் இந்த வேலைக்காரன் வழியாக ஒரு மறுமொழி வரவிருக்க இவர் நினைத்தபடினால கையாஸ் கேட்கிறவனுக்கு என்னம்மா பிரச்சனை, இவ்வளவு கொடிக்கான சொத்து இருக்கிறது, கொடிக்கான நான் இவ்வளவு வேலைக்காரர் இருக்கிறாங்க, இவ்வளவு கிரவுண்ட் இருக்கு, ஃபீல்டு இருக்கு, வயல் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஏன் குடும்ப முகத்துல சந்தோஷம் இல்லை? அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு குழந்தை இல்லை ஐயா, எனக்கு குழந்தை இல்லை. அந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரன் போகிற அந்த வீட்டு ஸ்தோத்திரம் கத்த வரும்போது உங்க பாசங்க வீட்டுக்கு வந்தான்னா குறையெல்லாம் உங்க வீட்டுக்கு கத்த நீக்கும். உங்க பாசங்க வீட்டுக்கு வர்றாருன்னா ஏதோ ஒரு காரியத்தை கத்த நிறைவேற்ற கத்தர் அவர் உங்க வீட்டுக்கு அனுப்புகிறார். இது நடக்கலைன்னா நாங்கள் பைபிள் தூக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா வீட்டுக்கு பாசம் வருகிற பொழுது அபிஷேகத்தோடு ஜபத்தோடு வருகிற பொழுது என்ன சொல்லி ஜபிக்கிறாரோ, என்ன வேத வசத்தை கொடுக்க அந்த வேத வசத்தை உங்களோட வாழ்க்கை நிறைவேறும். எலிசா சொல்லுகிறார், அடுத்த வருஷம் வருகிற பொழுது ஒரு ஆண் பிள்ளையை அணைத்திருப்பார். இதே வசனத்தை அன்னைக்கு கர்த்தர் தந்தார். நம்ம ரொம்ப சந்தோஷம். குழந்தைய பிறக்கான்னு சொல்லிட்டாங்க. அதனால என் குடும்பத்தார் சுட்டத்தார் மத்தியில் உட்டத்தார் மத்தியில் எங்களுக்கு வேதனை, அவமானம். ஒவ்வொரு நாளும் அவமானத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பாஸ்டர். நான் சொல்லிட்டேன், இன்றைக்கு டேட் சொல்லிட்டாரு, டைம் சொல்லிட்டாரு, அடுத்தவர் கத்தவொன்னு பள்ளியை தர்றான்னு சொல்லிட்டு யூ மஸ்ட் பிலீவ், நீ விசுவாசிக்கணும், விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த மகள் சந்தோஷப்பட்டு இல்லை விசுவாசிக்க விசுவாசம் எதனால பாருங்க, கேள்வியினால், கேள்வி வசனத்தினால். தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதிக்க இயேசு கிறிஸ்து யாருங்க? அவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர்.
அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அந்த சகோதரி சொன்னாங்க, சங்கீதம் 38வது சங்கீதம் 6ஆம் வசனம், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு நான் வேதனைப்பட்டு ஒடுங்கி கொண்டிருக்கிறேன். என் வேதனை சொல்ல முடியாதது, என் வேதனை அளவிடப்பட முடியாதது, என் வேதனை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழு துக்கப்பட்டு திரிகிறேன். அந்த சகோதரி சொன்ன வார்த்தை. ஆனாலும் ஐயா, எங்க வீட்டுக்கு தேடி வந்து எனக்கு கண்ணீரோடு செபித்தது மாத்திரமில்லை, ஒரு ப்ராப்பர்சி கொடுத்துருக்கிறீங்க, சொல்லியிருக்கிறீங்க, நான் விசுவாசி சொல்லி கண்ணீரோடு அந்த சகோதரி ஜெபித்து கொண்டார்கள். அந்த புருஷனை ஜெபம் பண்ணிக்கிட்டான். ஒரு 3 மாதம் கழிச்சு அப்போது இந்த லேண்ட்லைன் கிடையாது எங்கள் வீட்டில், அப்போ மொபைல் கிடையாது. ஒரு லெட்ரு போடுறாங்க, ஒரு மஞ்சள் கார்டு லெட்ரு வருது போஸ்ட் கார்டில். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த பிற்பாடு எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணீங்க, ஜெபித்த அதே மாதத்தில் கர்த்தர் என்னை கருவை சுமக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாள் முடிந்து போகும். ஆனால் அந்த சகோதரி லெட்டர் எழுதுறாங்க, ஐயா நீங்கள் 3 மாதம் கன்சீவ், ஆனால் எனக்கு சுகர் வந்திருக்கிறது, சுகர் நிமித்தமாக என் பிள்ளை பாதிக்கப்படுமா என்று சொல்லிட்டு நான் சொன்னேன், கர்த்தர் கொடுத்த பிள்ளை சுகர் ஒன்றும் உன்னையும் பாதிக்கப்படுத்தாதும் பிள்ளையும் பாதிக்கப்படுத்த சொல்லி மறு லெட்டர் எழுதினேன். ஏறக்குற 9 மாதம் கழிச்சு அந்த மகள் ஆண் பிள்ளை பெற்றெடுத்தார். எந்த குழந்தையும் நோய் நொடி இல்லாதபடிக்கு, எந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு அந்த பிள்ளை பெற்றெடுத்த உடனே அந்த வீட்டை பார்ப்பதற்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு போகிறேன். 3 வருஷம் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கல. ஆனால் ஒரு சில பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க, பாஸ்டர் வரணும், அவர் வந்து பேர் வச்சா அந்த பேரை பிள்ளை வைக்கிறேன்னு சொல்லி வைராக்கியமாக தேவசமாக காத்திருக்கிறார்கள். நம் தேவனுடைய பிள்ளைகளே, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு தெரிகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு மனுஷன் சொல்றான். 38ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், நான் தடுமாறி விழ ஏதுவா இருக்கிறேன், நான் தடுமாறி விழ போகிறேன். என் வாழ்க்கையில் தடுமாற்றம் தான், செயல தடுமாற்றம், சொற்களிலே தடுமாற்றம், நடக்கையில தடுமாற்றம், எல்லாம் தடுமாற்றம் தான். பார்ப்பேன் நல்லா இருக்கிறேன், வாலிப மகளா இருக்கிறேன், வாலிப மகனா இருக்கிறேன், வாழ்க்கையில தடுமாற்றம் சொல்லிட்டு அது மாத்திரமல்ல, என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறேன். அந்த 7 பிள்ளைகளே, என் துக்கம் எப்போ எனக்கு முன்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் கர்த்தர் எப்போ எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என் துக்கம் எனக்கு முன்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் எனக்கு முன்பாக இயேசு முதல்ல வச்சிருக்கிறேன். இல்லை கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாமா? என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லிட்டு நாம் கலங்குற போது என் ஆண்டவர் சொல்றார், உங்களை என்னை பார்த்து, எஸ்ஐயா 57ஆம் அதிகாரம் 18, அவர்கள் வழிகளை நான் பார்த்து நான் துக்கப்பட்டு திரிகிறேன், விழ ஏதுவா இருக்கிறேன், என் துக்கம் எனக்கு முன்பாக இருக்கிறது, நான் என்ன செய்ய போறேன் என் நினைக்கிற அன்பாங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, அவள் வழிகளை நான் பார்த்து, உன் வழியை கர்த்தர் பார்க்கிறார்.
எந்த வழியில போயிட்டு இருக்க, உன் வழி அத எல்லாம் தெரியும். அவர் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். நீ வியாதியா நடந்துகிட்டு இருக்கியா, பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கியா, போராட்டம் சூழ்ந்து இருக்கிறதா, வேதனை உன்னை மூடி இருக்கிறதா, தடுமாற்றமா இருக்கிறதா, கவலையோடு வந்திருக்கிறாயா, கண்ணீரோடு வந்திருக்கிறதா? அன்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, வழிகளை நான் பார்த்து அவள் குணமாக்குவேன், அவர்களை நடத்தி. கர்த்தர் பேசு, அவர்களை நான் நடத்துவேன், அவர்களை நடத்துவேன். நீ நடக்க மாட்ட, உன் நடக்க முடியாது. ஒரு அழக இன்னொரு சார்ந்த பாடம் நினைக்கிறேன். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், அவர்கள் நடத்தி திரும்பும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன். உன்னை மாத்திரமில்ல, உன் புருஷன் ஆறுதல் இருக்கிறானா, உன் பிள்ளைகள் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்களா, உன் பிள்ளைகள் வேதியோடு இருக்கிறார்களா, உன் மகள் வேதியோடு இருக்கிறார்களா, உன் மாமியார் வேதியோடு இருக்கிறார்களா, உன் தகப்பன் கஷ்டத்தோடு இருக்கிறாரா? இப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் சொல்றாரு, அவர்களை நடத்தி திரும்பும் அவர்களுக்கும் அவர்கள் துக்கப்படுவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். என் ஆண்டு இயேசு நம்ம காலை நேரத்தில் என் ஆண்டு எதாவது செய்ய மாட்டாரா? ஆண்டு சமயம் வருகிற பொழுது, ஆண்டு வருகிற பொழுது நான் ஏதோ நம்ம ஒவ்வொருவரும் ஒரு தேவைகளோடு வரும், ஒவ்வொரு தேவைகளோடு வரும். என்ன பண்ணுறாங்க, ஒரு திருமணத்துக்கு போகிறோம், ரிசப்ஷன் போகிறோம், ரிசப்ஷன் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறோம், கிஃப்ட்டு கொடுத்து வெளியே அந்த கல்யாணம் வெளியே வருகிற போது என்ன ஆட்டமாக கால் நிற்கும். எதுக்கு நிற்குங்க? சாப்பிட்டுட்டு வரும்போது ஏதாவது என்ன கொடுப்பாங்க, ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்ட பிற்பாடு தான் ஏதாவது கிஃப்ட்டு கொடுப்பாங்களா, இல்லை பழம் கொடுப்பாங்களா, இல்லை பாத்திரம் போட்டு கொடுக்குறாங்களா? நாம கிஃப்ட்டு கொடுக்குறோம். அதே நேரத்தில் மணமகன் வீட்டில் மணமகள் வீட்டில் ஏதாவது கொடுப்பா என்று நினைத்து நின்று கொண்டிருப்போம். நான் கேட்பது முன்பாக காரங்களை எடுத்து அந்த கிஃப்ட் காரங்களை கொடுப்பார்கள். சில பேர் சொல்லுவோம், நம்ம இவ்வளோ மொய் எழுதணும், ஒன்றுமே கொடுக்கலப்பா, இவ்வளோ கஞ்ச பீஸ்னாரின்னு சொல்லுவோம். நிறைய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, 500 மொய் எழுதினேன், 1000 மொய் எழுதினேன், அட்லீஸ்ட் தேங்காய் கூட கொடு, ஒரு பேக் ஒன்று கொடுக்க நினைக்கிற கூட்டம் நாம இல்லை, மற்ற மக்கள் நினைப்பாங்க. அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, என் துக்கம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் துக்கத்தை யாராலும் மாற்ற முடியாது. வேதத்தில் ஒரு பகுதி உண்டு, யோபு 2:13 வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, துக்கம் என்ன துக்கங்க? மகா கொடிய துக்கம். இந்த கொடிய துக்கம் நிறைய வீட்டுகள் நான் பார்ப்பது உண்டு. மொபைல்ல என்னோட போன்ல கான்டாக்ட் பண்ணுவார்கள். மகா கொடிய துக்கம். யோபு என்னாச்சு, யோபுன்னு வாழ்க்கையில ஸ்தோத்திரம், யோபுக்கு என்னாச்சுங்க, யோபு 1:1 ஊஸ் தேசத்து நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு மனுஷனை மாத்திர கர்த்தர் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணுகிறார். ஊஸ் தேசத்துல யோபின் பேர் கொண்டு ஒரு மனுஷன், இந்த கமோதி வட்டாரத்தில் வந்திருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிராமம் வந்திருக்கிறீங்க, இந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறீங்க, அந்த பட்டணத்தை வசிக்கிற உன்னை, கிராமத்தை வசிக்கிற உன்னை கர்த்தர் உன்னை பேர் சொல்லி கர்த்தர் அழைக்கிறார், உன்னை முன்குறிக்கிறார். நீ சாதாரண நாள் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோபை முன்குறித்த தேவன், யோபை அழைத்த இன்றைக்கு உன்னை முன்குறித்து உன்னை அழைக்கிறாரு. அவன் யாருன்னு சொன்னா, அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு 4 காரியங்கள். யோபு உத்தமன், யோபு சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்போன்ற 4வது பொல்லாப்புக்கு. இந்த 4 காரணம் கொண்டதான் இந்த யோபுக்கு. இந்த யோபுக்கு 7 குமாரர்கள் இருந்தார்கள், 3 குமாரர்கள் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். 1-2 அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்தை பிறந்தார்கள். அவனுக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், மிருக ஜீவங்கள் எல்லாம் மிக திரளான பணிவிடைக்காக இருந்தார்கள்.
அந்த ஊத் தேசம் மிகுந்த பெரிய கோட்டீஸ்வரன். கோட்டீஸ்வரன் ஒரே நாள்ல யோபனுடைய விசுவாச உலகத்துக்கு கர்த்தர் அறிவிப்பதற்கு இந்த இன்சிடென்ட் கர்த்தர் உருவாக்குகிறார். யோபு விசுவாசம் எல்லாம் தெரியணும். யோபை போல எல்லாம் உத்தமனா மாறணும். யோபை போல சன்மார்க்கனா மாறணும். யோபை போல கடவுளுக்கு பயப்படணும். யோபை போல விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 காரியங்கள் கர்த்தர் விசுவாசி கர்த்தர் பிள்ளைகளும் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே பிசாசு வஞ்ச நிமித்தமாக அவன் பிள்ளைகள் இழந்து போகிறான். அவன் சூழ்ச்சி நிமித்தமாக ஆடு வட்டங்கள்லாம் கொண்டு போகப்படுகிறது. ஒரே நேரம் எல்லாம் இழந்து போய் ஒரே கணவன் மனைவி தனித்து விடப்படுகிறார்கள். ஒரே நேரத்தில் தனித்து விடப்பட்டது மாத்திரமல்ல, யோபின் சரீரத்தில் வியாதி வந்தது. யோபின் சரீரத்தில் வியாதி வந்தது. ஒருவரும் எல்லாம் போயிடுச்சு. ஒருவரும் மனைவி திட்டுகிறாள், ஏசுகிறாள், ஒரு துக்கம் எல்லாம் போன நடு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் போல பெக்கரை உட்கார்ந்து உடலில் இருக்கதான் அந்த அந்த சிறங்கை ரோட்டில் அவன் தேய்த்து கொண்டிருக்கிறான். நேரத்தை அவன் நண்பர்கள் பார்க்க வருகிறார்கள். யோபின் நண்பரை பார்க்க வந்தவர்கள் பார்த்து யோபின் துக்கம் மகா கொடிது என்று சொல்லி 7 நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்து இருந்தார்கள். 7 நாட்கள் இரவு பகல். யோபும் தூங்கவில்லை, ஃப்ரெண்ட்ஸும் தூங்கல. துக்கம் மகா கொடிய துக்கம். அன்புக்குரியவர்களே, துக்கத்தை யாராலும் சொல்ல முடியவே முடியாது. யாராலும் சொல்ல முடியவே முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நல்லவராக இருக்கார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை பிளந்து நம் தேவன் நம்மை வழி நடத்துகின்றார். செங்கடலை நீர் பிளந்தி செம்மையான பாதை தந்தி. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையே. எல்லாவித சோதனையில் நம்மை விடுவிக்கிற தேவன், பலவித சோதனையால் புடமிட்டிருந்தோம் எல்லாத்தையும் பொன்னாக மாற்றுகிற தேவன் நம் தேவன். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே புது இருதயம் தந்துவிட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர்.
கிருபையினால் கடந்தோம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைகளை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அநேக இடங்களில் சபைகளை கட்டுவதற்கு கர்த்தர் வாய்ப்பு தந்திருக்கிறார். கடந்த பல ஆண்டுகள் முன்பு அநேக இடங்களில் சபைகளை கட்டி கொண்டு வருகிறோம். இந்த மினிஸ்ட்ரி மூலமாக என்னுடைய செய்தி கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, சுகமாக்கப்படுறாங்க, விடுதலை பெற்றுக்கொள்கிறாங்க, நன்மை பெற்றுக்கொள்கிறாங்க. அது நிமித்தம் நிறைய அநேகர் நான் சொல்கிற போது காணிக்கைகளை கொடுத்து சபைக்கு உதவி செய்கிறார்கள். இப்போ காட்டுகிறதான இந்த ஸ்க்ரீனில் இந்த சபை அஸ்திபாரம் போட்டு சபை ஆரம்பித்திருக்கிறார்கள். பெரிய விஷனோடு ஆரம்பிக்கிறார்கள். ராமநாத் டிஸ்ட்ரிக்டில் கட்டுகிற இந்த தலைநகர் ராமநாடு ஹெட்குவார்ட்டர்ஸ் பெரிய சபையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். சர்ச் ஆஃப் லிவிங் காட் என்கிற சபை கட்டுமான பணிக்கு நம்மளை முடிந்த அளவுக்கு உதவி செய்யலாமே, அந்த கர்த்தருடைய தாசனுடைய கரத்தை பலப்படுத்தலாமே. சபைக்கென்று ஒரு கல் எடுத்து கொடுக்கிற பொழுது உன் பிள்ளைகளை கர்த்தர் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எழுந்து கட்டுவோம் வாருங்கன்னு சொல்ல இன்றைக்கு நெகேமியா சொன்னபொழுது அரசாங்கம் கொடுத்தார்களும் பொதுமக்கள் கொடுத்தாகவே சபை அலங்க கட்டப்பட்டது. அநேக அலங்கங்கள் இடிந்து கிடக்கிறது. சபையை கட்டுகிற பொழுது அநேக அங்கே கடந்து வந்து கர்த்தரை ஆராதிப்பார், கர்த்தருடைய வசனம் கேட்பாங்க, நன்மை பெற்றுக்கொள்வாங்க. ஒரு பாவி மனம் திரும்புகிற பொழுது பலராஜ் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆகவே இந்த சபை கட்டுமான பணிக்கு உதவி செய்யலாம். அந்த பாஸ்டருடைய ஃபோட்டோ போடுறோம், சபையை போடுறோம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் போடுறோம். தயவு வாசித்து சபை கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர் சபை பாஸ்டருடைய பெயர் ஜேம்ஸ் காணிக்கராஜ். நல்ல ஒரு உண்மையான தேவ மனுஷன், சத்தியமாய் பேசுகிறவர், உண்மையானவன் ஆனபடினால இந்த கட்டுமான திருப்பணிக்கு உதவி செய்யும்படி இயேசு நாமத்தை கேட்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நிச்சயமாய் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எங்கள் விலாசம் பாஸ்டர் டி ஜேசுகுமார், நம்பர் 719B, மாப்போசி தெரு, பெரியார் நகர், சென்னை 60039. மொபைல் நம்பர் 9448735565.